இவனை டக்குன்னு போட்டு தள்ளணும். இவன் வேற கத்தினே கிடக்குறான். இவனை எப்போ போட்டு தள்ளுறதுன்னு தெரியல. இவன் சும்மா இருந்தா இவனை விடலான்னு பார்த்தா இவன் சும்மாவும் இருக்க மாட்டான். இவனை என்ன பண்றதே தெரியல. இதை பத்தி யோசிச்சு எனக்கு தலை தான் வலிக்குது. ரொம்ப தலை வலிக்குதே. இவன் வேற கத்தினே கிடக்குறானே. என்ன பண்ற வெளியே இவ்வளோ நேரம் கத்தின்னு ஒன்றும் அவன் காது கேட்கல. வந்து கருவு தர ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டான். அவனை விடக்கூடாது. ஏறு சாத்து ஏறா வரேன். ரொம்ப டென்ஷன் ஏற்ற நீ. இதுக்கு என்ன கேட்குதா இல்லையா ஒன்றுமா? ஐயோ வந்துச்சா? ஐயோ டேய் நானும் எவ்வளோ நான் தானே பார்க்க. ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே கிடக்குறேன்? இன்னும் கொல்ல போராட்டு உரிதா? அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் பார்த்துன்னு வீட்டில் கம்முன்னு இருந்தேன். என்ன தூக்கின்னு வந்துட்டு இது கொல்ல போகிறேன்னு சொல்லுது. ஐயோ என்னடா உயிரினும் இது வித்தியாசமாக இருக்குது. காய் கட்டி டக்குனு ஏஞ்சிரு. உனக்கு இன்னைக்கு அந்த பையனை தான் சமைக்க போகிறேன். அப்படியே கூடவா உனக்கு அந்த பையனை சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணுறேன். ஆஹா சாலி நீ அந்த பையனோட சாப்பிட போகிறோம். என்னடா என்ன செய்கிறேன்னு சொன்னோடனே அவங்க இப்படி சிரிக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்களாக இருப்பாங்களோ? ஓகே இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு ஆகணும். இங்கே எங்கேக்கிறாங்க? தூங்கின்னு கிடக்குறாங்க. இங்கே 5794 டக்குன்னு போய் இந்த கோடை போட்டுருந்தோங்க. போட்டுட்டு அந்த எலும்பு எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி இந்த கேமில் என்ன பண்ண போகிறோம்னா இது நசராட்டி எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சர்ச்சுக்குள்ளே போயிடலாம். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அந்த எலும்பு எடுத்துடலாம். எலும்பு எடுத்துட்டு அந்த ரெசிப்பியை பார்த்துட்டு வந்தோம். போடா டக்குன்னு போடா. ஓகே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே தான் ரெசிபி இருக்கா? 2 உருளைக்கிழங்கு 1 கேரட்டு. ஓகே இது அப்புறமா பார்த்துக்கலாம். ரெசிபி இது புக்காக இருக்கும். பேர்லக்கி 9 இல்லை 5 7 9 4 இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே இதை எடுத்து நம்ம அந்த இது கிட்ட போட்டுடலாங்க. அப்போ தான் வரும்போது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எட்ரா தூக்கின்னு போடா. இன்றைக்கி எப்படியாவது அந்த ஈவில் நான் மாட்டை வைக்கிறேங்க. ஒரு வாட்டி கூட அடி வாங்காமல் தப்பிக்கிறேன். இந்த இதுவை ஒரு வாட்டி கூட அடி வாங்காமல் எண்டிங்க முடிக்கிறேன்றேன். இங்கே நம்ம வந்து இது கார்டன் போய் அது எல்லாத்தையும் கார்டனில் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிடலாம். போடா. ஓகே கார்டனுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற இது சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிடலாங்க. அப்போ தான் பேட்ரி எடுக்க முடியும். பேட்ரி தேவைப்படும். ஓகே இங்கே ஒரு சுவிட்சு இருக்குது. 4 சுவிட்சு இருக்கும் மொத்தம். இந்த மாதிரி முதல்ல இங்கே தான் இது இந்த பேரை பார்த்தாச்சு. இந்த பேர் இதில் இருக்கிற கிளாஸில் தான் சாவி இருக்கும். க்ரீன் ஹவுஸ் கீ. அந்த க்ரீன் ஹவுஸ் கீ எடுத்துன்னு வந்தோம். இங்கே ஒரு இது இருக்குது. 3 பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று தேவை. இங்கே இருக்குங்க. இப்போ நம்ம டக்குன்னு போய் நமக்கு தேவையான பொருள் தேவையான உருளைக்கிழங்கு கேரட் எல்லாம் எடுத்துடலாங்க. இங்கே தான் இருக்குது ஷவலு. இந்த ஷவல் எடுத்துன்னு போய் அங்கே போய் எடுத்துடலாம். ஐயோ சவுண்டு கேட்ட மாதிரியே இருந்துருங்க. டக்குன்னு போய் இது எடுத்துன்னு வந்துடலாம். எத்தனை உருளைக்கிழங்கு எத்தனை கேரட்டு? 2 உருளைக்கிழங்கு 1 கேரட்டு. ஓகே 1 எடுத்துடலாம். 1 நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கார்டன்ல தான் இருக்கும். அது இங்க இருந்து எடுத்துடலாம். ஐயோ என்னது இது? ஈவில் நான் வாய்ஸ் கேட்குது. இங்கே ஈவில் நான் வந்துச்சு போலியே. டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடணுங்க. ஓடு. இங்கே கேரட். இது வேறு நடுவில் இந்த மாதிரி இருக்குது. கேரட் எடுத்துடலாம். 2 உருளைக்கிழங்கு 1 கேரட் தானே? ஓகே டக்குன்னு எடுத்து அந்த பக்கம் போடலாம். அந்த பக்கம் சவுண்டு கேட்டு அந்த பக்கம் போட்டோம். போடுறா. ஓகே கேரட் 1 கேரட் போட்டாச்சு. அடுத்து 2 உருளைக்கிழங்கு 1 போடுறா. இது அந்த பக்கம் போயின்னு இருக்குமோ நம்ம இந்த பக்கம் இருப்போம். இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போகும்போது பார்த்து போவோம். திடீர்னு வந்து அடிச்சாலும் அடிக்கும். இங்கே போடுறா. இப்போ போகலாம். ஐயோ ஈவில் நீ ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஓடுறா. இது வேறு பின்னாடியே வந்து இருக்குமே. ஓடுறா போட. ஐயோ இது வேறு பார்த்துச்சின்னு நினைக்கிறேங்க. உள்ள போடா. இப்போ 1 நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிச்சிங்க. இதை ராங்கம்ங்கிறா. எங்கே இருக்குன்னு தெரியல. இது வேற இங்கே சவுண்டை போட்டு டக்குன்னு அங்கே போயிடலாங்க. இருங்க சவுண்டு போட்டுடலாம். இங்கே ஒரு வாட்டி சவுண்டு போட்டுக்கிட்டு டக்குன்னு இந்த வழியாக போயிடணும். வந்துட்டா. இங்கே தான் இருக்கிறாங்க. 2 பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க. டக்குன்னு இந்த பக்கம் போயிடலாம். எப்பா 1 நிமிஷத்தில் ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டாங்கங்க 2 பேரும்.
இப்போ எங்கள் கிளாஸ் ரூமு அந்த லூவேக்குள்ளே போயிட்டு லூவே கிளாஸ்க்குள்ளே போயிட்டு க்ரீன் ஹவுஸ்க்கு எடுத்துன்னு வந்தோம். மேலே போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல போட்டுடலாங்க. அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் இங்கே ஈவில் வந்துடக்கூடாது. எங்கே போ டக்குன்னு. இங்கே தான் ஸ்கேல் இருக்குது. இதுக்குள்ளே கேட்டீன் இருக்கான்னு பார்த்துடலாம். கேட்டீன் இங்கே தான் இருக்குது. ஓகே இது எடுத்துன்னு போய் கீழே போட்டுடலாங்க. கீழே போட்டு அந்த இது எடுத்துன்னு வந்துடலாம். அந்த ஸ்கேல் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே கேன்டீன் இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கேல் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே ஸ்கேலு கச்சிச்சு. ஸ்கேலையும் இங்கே போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் ஒரு கண்ணாடி அதுக்கடுத்து க்ரீன் ஹவுஸ் கீ அந்த லூவேக்குள்ளே இருக்கும். ஓகே மேலே போய் எல்லா இடத்துலையும் கண்ணாடி இருக்குதான்னு பார்க்கணுங்க. முதல்ல இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வேறு கண்ட்ரோல் வேறு ஒழுங்காக வரமாட்டேங்க. ஓகே இதுக்குள்ளே இல்லை இதுலேயும் இல்லை. என்னடா கிடைக்கவே மாட்டேங்குது இது வேறு. ஓகே இல்லை இது ஓப்பன் பண்ண முடியாதா? இல்லை இதுலேயும் இல்லை. இதில் ஓப்பன் பண்ண முடியாது. இதுலேயும் ஓப்பன் பண்ண முடியாது. இதையும் ஓப்பன் பண்ண முடியாது. அவ்வளோதானா? இல்லை இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான் இங்கே இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூமுக்கு போய் பார்ப்போம். இங்கே கடைகளை நமக்கு அடுத்த கிளாஸ் ரூமில் யார் இருக்குதான்னு பார்ப்போம். இந்த கிளாஸ் ரூமு இங்கே 2 பெஞ்சு மட்டும்தான் இருக்கும். இங்கே இல்லைதாங்க கிளாஸ் இருக்கு. ஓகே கிளாஸு கச்சிச்சு. இன்னும் நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை. க்ரீன் ஹவுஸ் கீ கச்சிச்சுன்னா டக்குன்னு இங்கே வந்து போயிடலாம். இதை எடுத்துன்னு போய் இங்கே போட்டுடலாம். அந்த க்ரீன் ஹவுஸ் கீ இப்போ போய் தேடணும். ஓகே எங்கே மேலே போடா. இப்போ அது ஒரு கிளாஸாக தேடணுங்க அந்த க்ரீன் ஹவுஸ் கீயை. எங்கே இதுக்குள்ளே போய் பார்ப்போம். சரி உள்ளே போடா ஒழுங்கா. இல்லை இருக்காது. எங்கே இதில் இதாங்க இல்லைதாங்க க்ரீன் ஹவுஸ் கீ இருக்கும். அட இதை ஓப்பன் பண்ணுறா. எங்கே இது வேறு இல்லை. அந்த எய்ம் பாயிண்ட்டு ரொம்ப குட்டியாக குத்துக்கிறாங்க. அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே ஐயோ எங்கே போனோம்? இந்த பக்கம் தான் போனோம். ஒரு நிமிஷத்தில் வழியை மறந்துட்டேன் நான். ஓகே கிளாஸ் ரூமுக்கு இதுக்கப்புறம் வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கச்சிச்சு. நமக்கு தேவையான 4 பொருளும் கச்சிச்சு. இப்போ இந்த 4 பொருளும் கீழே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த க்ரீன் ஹவுஸுக்கு போய் அந்த மிராக்கிள் ரெசிபியை தான் செய்யணும். டக்குன்னு அந்த க்ரீன் ஹவுஸ் கீ நம்மக்கிட்ட கச்சிச்சு. க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே போய் அந்த லிஸ்ட்டு பாட்டெல்லாம் சர்ச்சில் அதை எடுத்துகிட்டு போய் இப்போ செய்யணும் நம்ம. ஓகே வந்தாச்சா? ஈவில் நன் இருக்கா இங்கே முதல்ல? இல்லை ஈவில் நன் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம போய் இதை எல்லாம் செஞ்சிடலாம். எங்கள் உருளைக்கிழங்கு இங்கே தான் போட்டேன். முதல்ல இங்கே அந்த பேட்டரி எடுத்துடலாங்க. பேட்டரி எடுத்துன்னு போயிட்டு இதில் போட்டுடலாங்க. கீழே போகும்போது எடுத்துன்னு போயிடலாம். இங்கே 2 பொருள் தேவை. அந்த இது பேட்டரி தேவை. அதுக்கடுத்து இது செய்யணும். அந்த மிராக்கிள் ரெசிபியை செஞ்சு எடுத்துன்னு போய் போடணும். ஓகே இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே உருளைக்கிழங்கு இங்கே தான் போட்டேன். 2 உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இல்லை போடுறா. நெக்ஸ்ட்டு அந்த கேரட்டு. எங்கே கேரட்டு? இருடா. ஓகே இல்லை போடு. ஓகே இன்னொரு உருளைக்கிழங்கு இங்கே தான் இருக்குது. எங்கே இதையும் எடுத்து போடு. அதுக்கடுத்து என்ன தேவை? இருங்க பார்க்கலாம். இல்லை வேறு 2 உருளைக்கிழங்கு 1 கேரட் தான். வேறு எதாவது போட்டோனாங்க இல்லை. ஓகே அடுத்து நமக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். 2 ரோஸ் இப்போ எடுத்துன்னு வந்துடணுங்க. 2 ரோஸ் இப்போ எடுத்துன்னு வரணும். எங்கே இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. நெக்ஸ்ட்டு அந்த செடி அந்த இருக்கும். நம்ம இதை எடுத்துன்னு போய் முதல்ல போடலாம். ஒன்று இது வேறு ஒழுங்காக போய் விழ மாட்டேன்ட்டு. இந்தா போடு. ஓகே விழுந்துச்சு. இப்போ இன்னும் ரோஸ் இப்போ இங்கே தான் இருக்கும். ரோஸ் இப்போ இன்னொன்று கச்சிச்சு. இப்போ இன்னும் அந்த உள்ளேயே இருக்கும் 2 பொருளும். அதை எடுத்துன்னு போய் போட்டுடணும். இது வேறு சரிடா. போடுறா உள்ள. ஓகே இப்போ இது 1ஆ 2ஆன்னு தெரியலையா? 2 தான். 2மே 2 போடணும். இதை முதல்ல போட்டுடலாம். அதுக்கடுத்து அந்த செடியை எடுத்து போடு.
ஒன்று ரெண்டுலேயும் ஒன்று போட்டாச்சு, இன்னும் ரெண்டுத்துலேயும் ஒன்று போடணும். நெக்ஸ்ட்டு ஓகே போடுறா டக்குன்னு போடுறா. இது வேறு நடுவில் அந்த இது வச்சுக்கிறாங்க. எடுத்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு அந்த கிராண்ட்மா ரெசிபி ரெடி, மிராக்கிள் ரெசிபி. இதை போய்ட்டு நசுக்கணுன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்க, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அட்டிக்கில் தான் இதுக்கப்புறம் எல்லா வேலையும் இருக்குது. இதை எடுத்துன்னு போய் முதல்ல உள்ளே போட்டுடலாம். இங்கே போடுறா டக்குன்னு. இன்னும் ஈவில் நான் பார்க்கவே இல்லை. ஈவில் நான் எங்கேயாவது போயிடுச்சா? அதை பார்க்காம இருக்குது. நமக்கு நல்லதுதான், டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இங்கே பேட்டரி எடுத்து உள்ளே போட்டுடலாம். அடுத்து அந்த கிளாஸ் ரூமில் இந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுடலாங்க. இப்போ கிளாஸ் ரூம் போகலாம். கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்து கீழே போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் கார்டன் வருவோன்னா அந்த கீ எடுக்க மாட்டோன்னா அந்த கார்டன் அந்த போவோம். இதை எடுத்து இல்லை முதல்ல இந்த ஸ்கேல் எடுத்து அங்கே எடுத்துன்னு போய் வச்சிடலாம். அந்த அட்டிக்கோட வழியை ஓப்பன் பண்ணிடலாம். எங்கே இதே திரும்படா ஒழுங்கா. ஓகே, அட்டிக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லென்ஸு அந்த கேட்டின் எடுத்துன்னு வந்துடலாம். வேலை இன்றைக்கி தான் கேம் பிளே ஸ்மூத்தாக போயின்னு கிடக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரல. நான் இது வரைக்கும் ஒரு அடி கூட வாங்கலை. ஓகே இந்த கேன்டீன் எடுத்துன்னு போய் வச்சிடலாம். ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை பேட்ரி எடுத்துன்னு போயிட்டு மேலே எடுத்துன்னு போய் வச்சிடலாம். அட்டிக்கில் எடுத்துன்னு போய் வச்சிடலாம். இது வேறு ஒழுங்காக வர மாட்டேன்து. போடா உள்ள போடா. பேட்டரி எடுத்துன்னு போய் மாட்டிட்டு அந்த இதுவெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். ஓகே, பேட்டரி எடுத்துன்னு போய் மாட்டிடலாம். கழுவு தர. ஆமாம், ஈவில் நான் எங்கேயும் காணோம். இதுக்குள்ளே இருக்குதாண்ணா? இல்லை ஈவில் நான் இல்லையும் இல்லை. அப்போ எங்கே போயிருக்கோம் அந்த ஈவில் என்ன? நமக்கு எதுக்கு? இதை போய் முதல்ல மாற்றலாம். நம்ம தப்பிச்சா சரி. போடா டக்குன்னு எடுத்துன்னு போய் வாடா. இங்கே நெக்ஸ்ட்டு லென்ஸ் எடுத்துன்னு வரணும். லென்ஸு எங்கே? லென்ஸு எங்கே? ஐயோ என்ன கண்ணு தெரியல. இங்கே இருக்குங்க லென்ஸு. டக்குன்னு எடுத்துன்னு போய் வைக்கணும். ஓகே, மேலே வந்தாச்சு. டக்குன்னு இவன் வேறு போக மாட்டான். ஆனால் கிராணியோட இதில் வேகமாக தானே ஓடுறான் இவன். கிராணி கேமில் தான் ரொம்ப ஸ்லோவாக போவான். ஓகே, இதையும் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னது எடுத்துன்னு வரணும்? இப்போது அந்த ரெசிபி செய்யறதுக்கான இது ரெசிபின்ற அந்த ரெசிபி மசாலாவும் அந்த கேன்டீன் டப்பாவும் எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அதான் வேலை நமக்கு. இங்கே எடுத்துன்னு போயிடா உள்ள. ஓகே, இந்த மசாலாவை இங்கே எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே போகக்கூடாது, இங்கே போகணும்ல. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி பிடி இருக்கான ஒரு கேனு. இதை எடுத்துன்னு போய் அந்த இது சர்ச்சில் போய் தண்ணி எடுத்துன்னு வரணும். ஓகே, அதையும் பண்ணிடலாம். போடா. ரொம்ப நேரமாக ஈவில் என்னை பார்க்கவே இல்லை. திடீர்னு பின்னாடி வந்து அடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, போய் தண்ணி எடுத்துன்னு வரணும். ஏதாவது எலும்பு இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுதுங்க. இந்த தண்ணி எடுத்துன்னு வந்து அங்கே போட்டுட்டு டக்குன்னு அந்த எலும்பு எடுத்துன்னு வந்து இது பண்ணினா எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சலாம். இங்கே இல்லைல்ல தண்ணி, இங்கே இருக்குல்ல. ஒரே நேரத்தில் 2 வேலையும் செஞ்சு விட்டுலாங்க. இதை எடுத்துன்னு போய் இங்கே போட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுனுக்கு ஒரு பொண்ணு, அதையும் வச்சிடலான்னு நினச்சேன். இப்போ எதுக்கு வம்பு? டக்குன்னு போய் இந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்துடலாங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை தாங்க. அந்த சாவி எடுத்துன்னு வரணும். அந்த இது கேன்டீனில் இந்த இது போடணும். தண்ணியை விட்டு அவ்வளோதாங்க. வட்டி குச்சி இப்போ எங்கே இருக்குன்னா தெரியணும். இல்லை இருக்கா? இல்லை வட்டி குச்சி இல்லை இருக்கா? இல்லையும் இல்லை. இங்கே மேலே போ. இல்லை இது ஒளிர இடமா? இதுக்குள்ளே பார்ப்போம். இல்லை இதுக்குள்ளே. இங்கே தான் வட்டி குச்சி இருக்குது. ஐயோ இது வேறு. ஏறா. ஓகே, இங்கே தான் வட்டி குச்சி இருக்குது. நம்ம இப்போ ஒரே ஒரு வேலை தான். அந்த எலும்பை வச்சு அந்த ஐஸ்கிரீம் ஒரு பொண்ணு சாப்பிட்டுன்னு இருக்கோம். அதை தட்டி விட்டுட்டு வரணும். ஓப்பன் பண்ணு. இதை பற்ற வச்சாச்சு. அப்புறமா கேன்டீன் எடுத்துன்னு வரலாம். முதல்ல அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னுக்கிற பொண்ணை தட்டி விடணும். பொண்ணில் அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னுக்கிற டப்பாவை தட்டி விட்டுட்டா அது ஐஸ்கிரீம் கால் பண்ணோம். அங்கேருந்து சாவி எடுக்கணும்.
இங்கே சர்ச்சுக்கு தானே போனோம். சர்ச்சுக்கு போ. ஓகே, மேலே வந்தாச்சு. எங்கே இந்த எலும்பு? எட்ரா உள்ள போ. டக்குன்னு மேலே போய் இது வர வச்சிடணும். எங்கே? டேய் நீ இங்கடா இருக்கறியா? ஐயோ, இது வேற இங்கே தான் இருக்கே. பாத்திச்சா டக்குன்னு போடா. ஐயோ, இல்லை ஒளிய முடியலையே. டேய் நீ இன்னைக்கு வசமா மாட்டலடா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. இல்ல வாங்குறா இத. ஒரு வழியா மாட்டியா? ஒரு வாட்டி கூட அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சிட்டேன். இப்போ ஒரு வாட்டி அடி வாங்கிட்டேன். இப்போ டக்குன்னு போய் நம்ம மிச்ச வேலையெல்லாம் செஞ்சிடலாம். 2 வேலை தான். போய் அந்த சாவி எடுக்கணும். இன்னொரு வேலை வந்து இல்லை, அந்த கேன்டீனில் தண்ணி பிடிக்கணும். இன்னொரு வேலை வந்து அந்த சாவியை எடுக்கணும். முதல்ல அந்த ஐஸ்கிரீம் தின்னுன்னு கிடக்கிற இது ஐஸ்கிரீம் டப்பா தட்டி விட்டுட்டு வரலாம். எங்கே சர்ச்சு? இங்கே இருக்குது சர்ச்சு. டக்குன்னு போய் அதை பண்ணுறா. இதுக்கப்புறம் அடி வாங்கக்கூடாதுங்க. அடி வாங்காமலே தப்பிக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான வேலை தான். டக்குன்னு முடிச்சிடலாம். அது எங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். நல்ல வேலை இந்த தடவை அது இல்லை. மணியர்றா. ஓகே, மேலே போ. டக்குன்னு வந்துட்டேன். ஓகே, போது பாருங்க. இந்த ஐஸ்கிரீம் தாங்க தட்டி விட்டோமா. இப்போ அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக தேடின்னு இருக்கும்போது கால் பண்ணோம் ஐஸ்கிரீம் கடைக்காரருக்கு. அவன் எடுத்துன்னு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது அந்த சாவியை தட்டி விட்டு எடுக்கணும். எங்கே? இந்த கேன்டீனும் அப்படியே எடுத்துன்னு போயிடலாம் அந்த அட்டிக்காண்ட. ஓகே, வந்தாச்சு. ஐயோ, இந்த ஈவில்னு பார்த்தாலே இப்போ தான் பயமாக இருக்குது. ஒரு வாட்டி அடி வாங்கிட்டேன் நான் வேறு. இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை இங்கே போட்டுட்டு மேலே போய் நம்ம வேலையை செய்யலாம். ஓகே, போடா. ஓகே, அவன் வரானா இல்லையா? வெயிட் பண்ணணுமா அவன் வர வரைக்கும்? A few moments later. வந்துட்டான். ஓகே, இவன் வந்துட்டான். ஓகே, இவன் வந்திருக்கிறது தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு இந்த பொண்ணு மறுபடியும் ஐஸ்கிரீம் சாப்பிட வரும். அந்த நேரத்தில் அதை சவுண்டு போட்டு டக்குன்னு பயப்பட வச்சு சாவி கீழே போட வைக்கணும். எப்படி என் பிளானு? என்னடா டக்குன்னு பண்ணுங்கடா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆக்கின்னு கிடைப்பீங்க? வந்துட்டான். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகும்போது சவுண்டு போடணும். என்னடா இவ பாட்டுன்னு கதை பேசின்னு கிடக்குறா. டக்குன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போக சொல்லுங்களேன் இவங்க. ஐயோ, வாங்கிட்டான். இப்போ போடுறா. ஓகேங்க, நான் நினச்சா மாதிரியே அந்த சாவி அதில் வீந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போய் கார்டனாண்ட போய் சாவி எடுக்கணும். சாவி எடுத்துட்டா இது எல்லா வேலையும் முடிஞ்சாமே தான். ஓகேங்க, நம்ம நினச்சா மாதிரியே போயின்னு கிடக்குது. அந்த ஈவனில் நீங்கள் இருக்கா? இல்லை, நம்ம டக்குன்னு போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம். முதல்ல இந்த கேன்டீனு அப்படியே போகும்போது இதை எடுத்துன்னு போயிடலாங்க. இந்த இது நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ரெசிப்பிலேருந்து இது எடுக்கணும். இப்போ இது அந்த ஈவிலேருந்து அந்த கோழி மேலே பட்டிச்சுன்னா அந்த ஜண்டு மாதிரி இருக்கிற கோழி எல்லாம் நார்மல் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். டக்குன்னு அந்த நசராட் எண்டிங் வந்துடும். நசராட் எண்டிங். ஓகே, இப்போ போய் கார்டனாண்ட போகணுமா? கார்டனாண்ட போய் அந்த கீ எடுத்துன்னு வந்துடலாங்க. போடா டக்குன்னு போடா. ஓகே, எங்கே? இங்கே தானே? இல்லை, அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கமா? இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக இங்கே தாங்க கீ இருக்குது. டக்குன்னு ஏறா அந்த கீயை. ஏறா. வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டிங் முடியும். அதை போடுங்க. ஓகே, டக்குன்னு போ. ஓகே, உள்ள போடா. ஓகே, இப்போ மேலே போய் நம்ம பண்ண வேண்டிய வேலை சின்ன வேலை தான். டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு எண்டிங்க பார்க்க வேண்டியதான். ஓகே, இந்த சாவி எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுடலாம். இப்போ அந்த கேன்டீன் டப்பாவை எடுத்துன்னு வரணும். கீழே தான் இருக்கும் அந்த கேன்டீன் டப்பா. கீழே தான் போட்டேன் கேன்டீன் டப்பாவை. அது எடுத்துன்னு வரணும் நம்ம இப்போது. ஓகே, எங்கே கேன்டீன் டப்பா? ஐயோ, எங்கடா கேன்டீன் டப்பா காணோம்? இங்கே தான் இருக்குது கேன்டீன் டப்பா. டக்குன்னு மேலே எடுத்துன்னு போகலாம். ஓகே, போடா டக்குன்னு போடா. ஓகே, இதை போட்டு சவுண்டு வர வச்சிடலாங்க. சவுண்டு வர வச்சுட்டு நம்ம அவங்கள நார்மல் ஆக்கிடலாம். எங்கே வராங்களா இல்லையா? எவ்வளோ நான் போட்டு சவுண்டு வர வச்சுன்னுக்குது. ஓகே, என்ன பண்ணினாரு? டக்குன்னு வாங்கடா. அந்த 3 பேரும் வந்தாடா டக்குன்னு பண்ண முடியும். போடுறா.
ஐயோ எப்பட்றா இந்த மாதிரி அடிபட்டேன்? நான் உள்ளே தானே இருந்தேன். 2 வாட்டி அவுட் ஆகிட்டேன். அப்போது லாஸ்ட்டு சான்ஸுங்க இப்போ இருக்குது. இப்போ ஒரு வாட்டி மட்டும் நம்ம அவுட் ஆனோம், அவ்வளோதான். நம்ம சோழியாக முடிச்சு விட்டுருவாங்க. அவுட் ஆகாமல் பண்ணோம். இங்கே மறுபடியும் சவுண்டு போட்டு வரவை. கொஞ்சம் பின்னாடியே இருக்கணுங்க. டக்குன்னு அச்சிட போகிறாங்க இங்கே. வந்துட்டா. எங்கே அந்த இன்னொரு கோழியை காணோம்? இப்போ பண்ணாங்க. பண்ணுறா. நார்மல் ஆகிட்டாங்க. ஓகே, நார்மல் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த சாவி எடுத்துன்னு போயிட்டு மேலே போயிடலாம். எங்கே மேலே போடா. டக்குன்னு போய் ஓப்பன் பண்ணிட்டா அந்த கோழியெல்லாம் அந்த இதுவாண்ட போயிடுங்க, அட்டிக்காண்ட. ஓகே, போ. பாரா, கோழியெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. எங்கே போகுது? இது வேறு ஸ்லோவாக நடந்துருங்க. டக்குன்னு போக சொல்லுங்க. ஒன்று இன்னொன்று எங்க? இங்கே வந்துச்சு. டக்குன்னு போட்டோம். இதுக்கு எப்படி ரூட்டு தெரிஞ்சிட்டு? ஓகே, நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிடலாம். எங்கே உள்ள போடா? ஆமாம், ஈவில் நான் உள்ளே தானே இருந்தது. எங்கே போச்சு? நம்ம போவோம். நமக்கு எதுக்கு? ஆமாம், என்னது இது? சரி, இது எதுக்கு நமக்கு? போவோம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அண்ணா இல்லையே. ஒருவேளை கேமுக்கு நடுவில் வர வச்சுருப்பாங்களா? சரி, நம்ம அட்டிக்காண்டு போவோம். எங்கே அந்த கோழிங்க? இங்கே தான் இருக்குது. படி ஏறி அப்படி வந்துக்குது அந்த கோழிங்க. இங்கே ஒரு கோழி இருக்குது, இங்கே 2 கோழியும் துடிச்சுன்னு இருக்குது. மேலே போய் அங்கே நிற்கிறதுக்கு. உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இன்னொன்று. டக்குன்னு வா. ஓகே, அவ்வளோதாங்க. குடிக்கிடு. அவ்வளோதான். நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். இந்த எண்டிங் முழுசாக வந்துச்சு. நம்ம என்னது இது? இவ்வளோ நான் அழுகுது. இருங்க, நான் வந்து பார்க்குறேன். கிட்ட வந்து பார்க்குறேன். ஆமாங்க, ஈவில் நான் அழுதுன்னு இருக்குங்க. ஐயோ, இங்கேருந்து பார்த்தா வேலைக்கு ஆகுது. ரொம்ப கிட்ட போய் பார்க்கலாம். அது அழுகுது. க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கணும் நான். ஓப்பன் பண்ணுறா. ஓகே, இங்கண்ணா என்ன உள்ளே வரா? டக்குன்னு போய் அழுகுதை பார்க்கணுங்க. இங்கே வா. இங்கே அழுகுது. ஆமாம், அழுதுன்னு தான் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். எனக்கு அந்த கோழி திரும்ப வேணும். என்னது இது? நான் இங்கு உன் அழுவின் குரலை கேட்டு வந்துள்ளேன். நான் நசரத். உன் ஆசைகள் என்னிடம் கூறு. நாசா? என்னது? நீ ஒரு நல்ல பொண்ணு இல்லை. ஆனால் உன்னை மாற்றிக்க உனக்கு இன்னமும் டைம் இருக்கு. உன்னோட ஆசைகளை என்னிடம் கூறு. என்னால் உன் ஆசைகளை நிறைவேற்ற முடியும். உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற ஏதாவது கேட்க முடியும். ஆமாம், எனக்கு என் பொண்ணு வேணும். உனக்கு உன் ஆசையை நிறைவேற்ற, ஆனால் உன்னோட 40 வருஷத்தை எனக்கு தரணும். என் பொண்ணு நீங்கள் திருப்பி தந்துட்டீங்கன்னா உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். உனக்கு உன் குழந்தை கிடைச்ச உடனே நீ அதை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 40 வருஷம் இந்த ஸ்கூலை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை டெய்லியும் கும்பிடணும். என் குழந்தை திரும்ப கிடைச்சா நான் கண்டிப்பாக இதை செய்வேன். ஆனால் நான் உன்னை முழுமையாக எச்சரிக்கிறேன். நீ ஒருவேளை நான் சொன்னது எதையும் நீ செய்யலைன்னா உனக்கு உன் மூஞ்சி கொடூரமாக மாறிடும். யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ உன் குழந்தைய பிரிய வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம். நீ இதை எதையும் செய்ய முடியாமல் இருந்தா நீ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னால் உங்களுக்காக அந்த மாதிரி செய்ய முடியும். என் குழந்தை திரும்ப கழிச்சிச்சுன்னா அந்த மாதிரி செய்ய முடியும். சரி, உன்னோட ஆசைகள் நிறைவேறட்டும். என் குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சு. என்னடா இது? ஐயோ, என் கையில் ஏதோ ஊற்றிக்கிச்சு. என்ன இழவுன்னே தெரியல இது.
ஐயோ இவன் வேற பார்க்குறானே